ஹரிநாராயண துரித நிவாரண பரமானந்த சதாசிவ சங்கரன் யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் ஜெயகுரு ராயா கனகம்பட்டி பழனிசாமி சித்திரை போற்றி கனகம்பட்டி பழனிசாமி சித்திரை போற்றி ஸ்ரீ விஷ்ணு துர்க்கையே போற்றி. உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீராம் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வார ராசி பலன்கள் ஏப்ரல் 6 முதல் 12 வரை உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க. இதுவரைக்கும் எங்கள் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம். ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கும், பெல் பட்டன் இருக்கும், ரெண்டுத்தையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும். இந்த வாரம் கிரகங்கள் 12 ராசிகளுக்கும் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை பார்க்கலாம். ஒவ்வொரு ராசியாக பார்க்கலாம் வாங்க. மீன ராசி காலபுருஷனுக்கு 12வது ராசி. குரு பகவான் ஆட்சி பெறும் வீடு. இப்பொழுது சனி பகவான் அங்கே சஞ்சாரம் செய்கிறார். இப்போ சனி பயிற்சி மீனத்திற்கு, அதாவது கும்பத்தில் இருக்கும் சனி பகவான் இப்போ மீனத்தில் இருக்கிறார். இந்த வாரம் மீனத்துக்கு ஏற்கனவே சனி 7.5 சனி நடந்துக்கிட்டு இருந்தாலும் கடந்த 2.5 ஆண்டு காலம் உங்களுக்கு விரய சனியாக இருந்தது. இப்போ ஜென்ம சனியாக மாறி இருக்கிறது. இந்த விரய சனி என்பது கடந்த 2.5 ஆண்டு காலமாக விரய செலவுகள், வீண் விரயம், அசுப விரயம், சுப விரயமும் சில நேரங்களில் நடந்திருக்கும். இப்போது உங்களுக்கு ஜென்ம சனியாக இருப்பதால் டென்ஷன், பரபரப்பு, வேலையில் ஒரு மந்திரிச்சு விட்ட மாதிரி ஒரு சூழல், டார்ச்சர் இருக்கும். உங்கள் எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது அந்த ஒரு நிலைப்பாட்டை கையில் எடுக்க முடியாத அளவுக்கு இருப்பீங்க. இந்த மீன ராசியில் என்னென்ன நட்சத்திரங்கள் இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பூரட்டாதி 4ஆம் பாதம், உத்திரட்டாதி, ரேவதி நட்சத்திரம் அடங்கியது இந்த மீன ராசி. இந்த 19 வயசுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு முதல் ரவுண்டு அது கொஞ்சம் படிப்பை பாதிக்கும். அதாவது மதிப்பெண் சரியாக ஃபுல் திருப்தி, எதிர்பார்த்த திருப்தி வராது. அதாவது நீங்கள் நல்லா படிக்க முடியாது, படித்தாலும் ஞாபகத்துக்கு வராது அந்த பதில் எழுதும்பொழுது. இப்படி உங்களுக்கு மார்க் ஸ்கோர் பண்ண முடியாத ஒரு சூழல் இந்த 19 வயசுக்குள்ளே இருக்கிற இளைஞர்களுக்கு ஏற்படும். 19 வயசுக்கு மேலே இருக்கக்கூடியவர்களுக்கு 2வது சுற்று நடக்கும். 2வது சுற்று நல்லதே செய்யும். அதாவது இதுதான் வாழ்க்கை, இதுதான் பாதை, இதுதான் பயணம்னு நல்லது செய்யும். இந்த அன்பர்கள் சங்கடம் தீர்க்கும் சனி பகவானை மங்களம் பொங்க மனம் வைத்தருள்வார், சச்சரவின்றி சனீஸ்வர தேவை இச்சகம் வாழ்க இன்னருள் தாத்தா. இந்த ஸ்லோகத்தை சொல்லுங்கள். சனிக்கிழமை தோறும் எள்ளெண்ணெய் தீபம் இட்டு வாருங்கள். தலைக்கு வர்றது தலைப்பாயிட போகும். மொத்தத்தில் பார்க்கும்பொழுது ராசிநாதன் 3ஆம் இடத்தில் இருப்பது, முயற்சி ஸ்தானத்தில் இருப்பது மிக மிக சிறப்பு. நீங்கள் எடுக்கின்ற எந்த முயற்சியாக இருந்தாலும் அது இமாலய வெற்றி பெறும். இளைய சகோதரிகள் இருந்தால் அவங்களுக்கும் உங்களுக்கும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், ஒரு விட்டு கொடுத்தல், பரஸ்பரம் ஒற்றுமை ஏற்படக்கூடிய நிலை. குறுகிய தூர பயணத்தால் நல்லது நடக்கக்கூடிய ஒரு சூழல். குரு பார்வை கோடி நன்மை. குரு 7ஆம் இடத்தை பார்க்கிறார். 7ஆம் இடம் என்பது மீன ராசி அன்பர்களுக்கு திருமண வயதில் இருக்கும் ஆண் பெண் இருபாலருக்கும் திருமணம் கைகூடி வரும். சட்டுப்புட்டுன்னு முடிவுக்கு பேச்சுவார்த்தை நடத்துவாங்க. கணவன் மனைவி, ஏற்கனவே திருமணமான கணவன் மனைவி ஒற்றுமையாக இருக்கக்கூடிய ஒரு சூழல், சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு சூழல். நண்பர்களால் ஆதாயம், கூட்டு தொழில் சிறந்து விளங்கும் அப்படின்னு சொல்லணும். மற்றபடி சமூகத்தில் பேரு புகழ், என்னதான் 7.5 சனி நடந்தாலும் சமூகத்தில் பேரு புகழ், அந்தஸ்து கண்டிப்பாக உயர்வடையும். சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு வாரம் அப்படின்னு சொல்லலாம். குரு பகவான் உங்களுக்கு 9ஆம் இடத்தை பார்க்கிறார். 9ஆம் இடம் என்பது தந்தை ஸ்தானம். அப்போ தந்தை பார்த்திங்கன்னா சூரிய பகவான் காரகன் பெற்ற தந்தைக்காரகன் சூரியன் ராசியில் இருக்கிறது சிறப்பு தான் என்றாலும் கூட உங்களுக்கு சனி பகவானோடு இணைந்து இருக்கிறார். அதனால் உங்களுக்கு தந்தைக்கு இடர்பாடுகள் வந்தாலும் தந்தை உங்களுக்கு நல்லது செய்யக்கூடிய ஒரு அமைப்பு, தந்தையால் அனுகூலங்கள், தந்தையால் லாபம், நல்லது நடக்கக்கூடிய சூழல்.
தந்தை வழி சொந்தங்களால் கூட அனுகூலம் நடக்கும், பங்காளிகளால் நல்லது நடக்கும். ஒரு சிலர் ஆன்மீக பயணமாக வெளியூர் வெளி மாநிலம் செல்லக்கூடிய நிலை அமையும். அப்படி போயிட்டு வந்தாலும் ஆத்ம திருப்தியும் சந்தோஷமும் கண்டிப்பாக கிடைக்கும். தான தர்மங்கள் செய்வீர்கள், நன்கொடைகள் வழங்கி மகிழ்வீர்கள். மற்றபடி இந்த சொந்த தொழில் செய்யக்கூடிய அன்பர்கள் நம்பிக்கை, அதாவது கடனை நம்பி கடனை வாங்கி, அதாவது அரசின் மூலமாகவோ வங்கிகளின் மூலமாகவோ அல்லது நண்பர்கள் மூலமாகவோ கடன் உதவி பெற்று தொழிலை விரிவாக்கம் செய்யலாம், அல்லது தொழிலை இன்னொரு பிரான்ச்சு கூட ஓப்பன் பண்ணலாம். பிகாஸ் உங்களுக்கு 11ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். அதனால் தொழிலில் அளவு கடந்த ஒரு வருமானம், இரட்டிப்பு மகிழ்ச்சி, பணம் பல வகையில் புரளக்கூடிய ஒரு காலகட்டமாக இது விளங்கப் போவதால் உங்களை பொறுத்தவரையிலையும் சூப்பரான 7 சனி நடந்தாலும் ஜென்மச்சனி நடந்தாலும் உங்களுக்கு தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியாக சிறப்பாக அமையும். தொழிலில் நல்ல ஒரு சம்பாத்தியம் கிடைக்கும். உத்தியோகத்தில் பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, சலுகைகள் அனைத்தும் கிடைக்கும். டிரான்ஸ்ஃபர் போஸ்டிங் எதிர்பார்த்து காத்திருக்கிறவங்களுக்கு டிரான்ஸ்ஃபரும் கண்டிப்பாக கிடைக்கும். இந்த சுக்கிரனுடைய நிலை சிறப்பாக இருக்கிறது. அதாவது உச்ச நிலை பெறுகிறார், பரிவர்த்தனைகள் ஆட்சி நிலை பெறுகிறார். சினிமா இண்டஸ்ட்ரி, தொலைக்காட்சி இண்டஸ்ட்ரியில் வேலை பார்க்கக்கூடிய அன்பர்கள் இவங்களுக்கெல்லாம் வேலை வாய்ப்புகள் தேடி வரும். ரெகக்னேஷன் கிடைக்கும். உங்களுடைய உழைப்புக்கு ஏற்ற ஒரு ரெகக்னேஷன் கண்டிப்பாக கிடைக்கும். மற்றபடி உங்களை பொறுத்தவரையிலையும் இந்த இன்சூரன்ஸு, ஃபைனான்ஸு, அரசு கருவூலம், வங்கிகளில் பணியாற்றும் அன்பர்கள், நீதித்துறை, சுக்கிரனுடைய ஆதிக்கம் நிறைந்த இந்த ஃபேன்சி ஸ்டோர், ஜவுளி கடை, அதாவது துணி உற்பத்தியாளர்கள், துணி சேல்ஸ் செய்யக்கூடிய நண்பர்கள், அதே நேரத்தில் தங்கம், அதாவது நகை உற்பத்தியாளர்கள், நகை வியாபாரிகள், அதில் பணியாற்றக்கூடிய பணியாளர்கள், அத்துணை பேர்களுக்கும் சிறப்பான காலம். உங்களை பொறுத்தவரையிலையும் வீட்டை இன்டீரியர் டெக்கரேஷன் பண்ணக்கூடியவர்கள், பெயிண்ட் பண்ணக்கூடியவர்கள், கலை நுணுக்கம் தெரிந்தவர்கள், கலை ஆர்வம் உடையவர்கள், மற்றபடி இவங்களுக்கெல்லாம் வேலை வாய்ப்புகள் தேடி வரும். இந்த ஒப்பனை அழகு நிலையம் வைத்திருக்கும் அன்பர்களுக்கு கூட, அதாவது இந்த பார்த்திங்கன்னா இந்த மேரேஜ் ஃபங்க்ஷனுங்களுக்கெல்லாம் மேக்கப் போடுவாங்க, அவங்களுக்கெல்லாம் நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைச்சி நல்ல சம்பாத்தியம் கிடைக்கக்கூடிய தருணம். மற்றபடி பத்திரிகை துறை, எழுத்துத்துறை, எழுத்தாளர்கள், கவிஞர்கள், ஆடிட்டர்கள், வங்கி பணியாளர்கள், வழக்கறிஞர்கள், ஆசிரியர்கள், பேராசிரியர்கள், இலக்கியவாதிகள், சொற்பொழிவாளர்கள், மேடை பேச்சாளர்கள், ஜோதிடர்கள், இவங்க எல்லோருக்குமே சிறப்பான நேரம், சிறப்பான காலம், நல்ல சம்பாத்தியம் கண்டிப்பாக இருக்கிறது. ஒரு ஆசிலேஷன் மைண்ட் இருக்கும் அந்த ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு. இருந்த போதிலும் அந்நிய பொருளாதாரம் வீடு தேடி வரப்போகிறது. ஆன்சைட் ஆப்பர்ச்சுனிட்டிக்காக காத்திருப்பவர்களுக்கு நல்ல தகவல் வரும். நிச்சயமாக அதற்காக முயற்சி செய்யலாம். செவ்வாயினுடைய ஆதிக்கம் நிறைந்த அன்பர்கள் பார்த்திங்கன்னா, செவ்வாய் நீச்சமானாலும் பரிவர்த்தனை யோகத்தில் குரு பார்வையால் நீச்ச பங்கம் பெறுகிறார். ஆதலால் கட்டுமான கலைஞர்கள், கட்டிடத்தில் வேலை பார்க்கக்கூடிய மேஸ்திரி, சித்தாள், பெரிய ஆள், இன்ஜினியர்கள், செங்கல், மணல், ஜல்லி, ஹார்ட்வேர்ஸ் போன்ற பிரிவில் பணியாற்றுபவர்கள், மற்றபடி அதில் வாகனத்தை வச்சு அதில் ஏற்றிட்டு போயிட்டு வியாபாரம் பண்ணக்கூடியவர்கள், அதாவது அந்த செங்கல், மணல், ஜல்லி சொல்கிறோம் இல்லையா, அந்த ஒரு நிலை. மற்றபடி விவசாயம் சார்ந்த பிரிவில் பணியாற்றக்கூடியவர்கள், ஃப்ளாட் ப்ரமோட்டர்ஸ், பில்டர்ஸ், கட்டிட கலைஞர்கள், இடம் வாங்கி விற்கக்கூடிய அன்பர்கள், இவங்களுக்கெல்லாம் சிறப்பான காலம். ஆனால் இந்த மீனராசிக்கு ஒரே ஒரு மைனஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த 10ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்கிறார். 10ஆம் இடத்தை யார் ஒருவருக்கு சனி பார்த்தால் அதிகப்படியான உழைப்பு தேவைப்படுகிறது. அப்போது பாக்கியஸ்தானத்தை குரு பார்க்கிறார், 11ஆம் இடத்தை குரு பார்க்கிறார், 10ஆம் இடத்தை சனி பார்க்கிறார் என்று சொன்னால் நீங்கள் மேலே மணிக்கே போய் கையெழுத்து போட்டு வீட்டுக்கு வந்துட முடியாது, இல்லை ஆஃபீஸ் ஒரு கேன்டீனில் போய் உட்கார முடியாது. 8 ஹவர் டியூட்டினா 10 ஹவர் வேலை பார்க்கணும். ஊழியர்கள்
அதே நேரத்தில் சொந்தமாக தொழில் பண்ணக்கூடியவர்களும் பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு காரணத்தால் ஒவ்வொரு நாளும் பார்த்திங்கன்னா அதிகப்படியான உழைக்க வேண்டிய சூழல். அவங்களும் 8 ஹவர்ன்றது 10 ஹவர் வேலை பார்க்க வேண்டிய சூழல். அப்போ இன்புட் இருக்குதுன்னு சொன்னால் அவுட்புட் கண்டிப்பாக கிடைக்கத்தானே கிடைக்கும். அப்போ சம்பாத்தியம் ரெட்டிப்பாகிறது. இந்த ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு பார்த்திங்கன்னா தொழிலில் முன்னேற்றம், உத்தியோகத்தில் பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, டிரான்ஸ்ஃபர் போன்றது நல்லது நடக்கும். திருமண வைபவங்கள், அதாவது திருமணத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு அதற்கான கால நேரம் உண்டு. 11ஆம் இடத்தை குரு பார்ப்பதால் முதல் திருமணம் முறிவு ஏற்பட்டு 2வது திருமணத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு நல்லதே நடக்கக்கூடிய ஒரு சூழல். திருமணத்திற்கு பேச்சுவார்த்தை நடத்துவார்கள். இப்படி மீன ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த வாரம் நிச்சயமாக என்னதான் 7.5 சனி நடந்தாலும் சனி பகவானை வழிபாடு செய்து கொள்ளுங்கள். மற்றபடி விஷ்ணு துர்க்கையை போற்றுங்கள். 2க்கும் 9க்கும் ஆதிபத்தியம் பெற்ற செவ்வாய் முருகப்பெருமானை வழிபாடு செய்யுங்கள். கந்த சஷ்டி கவசம் சொல்லுங்கள். மற்றபடி குறை ஒன்றுமில்லை. இந்த மீன ராசி அன்பர்களுக்கு ஒரு முன்னேற்றகரமான ஒரு வாரமாகத்தான் அமையப்போகிறது. இதுவரைக்கும் எங்கள் சேனலை பார்த்தமைக்கு நன்றி. எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.